அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்றைக்கி என்னென்னா ஒரு குட்டி கதை. என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல நிறைய மீன்கள் நல்லா செழிப்பாக வளர்ந்து கொழுத்து வளர்ந்த மீன்கள் இருந்துச்சு. ஏன் அந்த மீன்கள் கொழுத்து நல்லா செழிப்பாக இருந்துச்சுன்னா, அந்த மீன்களுக்கு எளிமையாக அந்த குளத்திலே சிறு சிறு பூச்சிகள் புழுக்கள்லாம் இருந்ததுனால நல்லா ஈஸியாக உணவு கிடச்சதுனால அந்த மீன்கள் நல்லா கொழுத்து நல்லா செழுமையாக வளர்ந்துருந்துச்சாம். அப்போ அந்த மீன்களை பிடிச்சு மக்கள் வந்து விற்பனைக்கு வந்து விற்று அந்த மக்கள் வந்து சாப்பிட்றப்ப சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த மீன்கள் நல்லா கொழுத்து தான் இருந்தது. ஆனாலுமே அந்த மீன்களில் வந்து அவ்வளோவா சுவை இல்லை. என்னடா இந்த மீன்கள் நல்லா கொழுத்து நல்லா தான் இருக்குது, ஆனால் சுவை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரியவர் வந்து கேட்டுகிட்டே இருக்கார். இந்த மீன்கள் சுவையில்லை சுவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லோரும் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கார். உடனே அந்த பெரியவர் அந்த குளத்தங்கரைக்கு வர்றார். அந்த குளத்தையே ரொம்ப நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கார். உத்து பார்த்துட்டே இருந்துட்டு உடனே திடீர்னு போயிட்டு ஒரு ஃபைட்டிங் ஃபிஷ், ஒரு வேட்டைக்கார மீன் இருக்கு இல்லையா, அந்த ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை கொண்டு வந்து ஒரே ஒரு பெரிய ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து அந்த குளத்துல விட்டுறார். எல்லாரும் திட்டுறாங்க, என்ன இந்த மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, இப்படி நல்ல மீன்கள் தர்ற இந்த குளத்துல கொண்டு போய் இந்த ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை கொண்டு போய் விடுறாரு, இந்த ஃபைட்டிங் ஃபிஷ் மற்ற மீன்கள்லாம் சாப்பிட்ருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பெரியவரை திட்டுறாங்க. ஆனால் இவர் எதையும் காதில் வாங்கிக்கல. அந்த ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டார். இந்த ஃபைட்டிங் ஃபிஷ் மீன் இருக்கு இல்லையா, அது உள்ளே போய் அந்த குளத்துக்குள்ளே போய் மற்ற மீன்களை வேட்டையாட துரத்த ஆரம்பிச்சிச்சு. துரத்த ஆரம்பிக்கும் இந்த மீன்கள்லாம் ஒரே இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு தேங்கி இருந்த மீன்கள் இந்த ஃபைட்டிங் ஃபிஷ்லேருந்து நம்ம தப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு குளத்துல ஒரே உயிரோட்டமாக ஓட ஆரம்பிச்சது. சுற்றி சுற்றி ஓட ஆரம்பிக்கவும் அந்த குளத்துக்குள்ளே இருந்த மீன்கள் எல்லாம் ஓடி ஓடி நல்லா ஓட, அதுகிட்டேருந்து தப்பிக்க, அப்புறம் இறை சாப்பிட, அப்புறம் ஃபைட்டிங் ஃபிஷ்லேருந்து தப்பிக்க, இப்படிமா உயிரோட்டமாக இருந்த மீன்களை அதுக்கப்புறம் அந்த மீன்களை பிடிச்சு சாப்பிட்றப்ப சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த மீன்கள் மிகவும் சுவையுள்ளதாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மீன்கள் முதல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல தேங்கிறதுனால அந்த மீன்களில் ஒரு உயிரோட்டம் இல்லாதனால சுவை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரே ஓட்டத்தில் இருந்ததுனால இந்த மீன்கள் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்ததுனால இந்த மீன்கள் மிகவும் இப்போ சுவையுள்ளதாக மாறியிருக்கு. இப்போ எல்லாருமே இருந்ததுக்கும் இப்போ நல்ல வித்தியாசமாக இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி அந்த மீனை சாப்பிட்டாங்களாம். சரிங்களா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாதாரண ஒரு குளத்துல இருக்கிற மீனுக்கே ஒரு உயிரோட்டம் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கும் சின்ன சின்ன கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் சுவையுள்ளதாக மாறும். அப்போ இறைவன் நமக்கு தரக்கூடிய இந்த சிறு சிறு கஷ்டங்கள் தோல்விகள் துன்பங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை சுவையுள்ளதாகவும் வெற்றிக்கு தேவையான பாதைக்கு அழைத்து செல்வதற்காக தான் இந்த சிறு கஷ்டங்களை தர்றாரு அப்படி நினச்சி நம்ம உயிரோட்டமாக ஓட ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை மேலும் சுவையுள்ளதாகவும் இன்பமாகவும் மாறும். அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையை இன்பமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா இந்த சிறு சிறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் நமக்காக இறைவன் கொடுத்த சிறு சோதனை நினச்சி அதை நம்ம கடந்து செல்ல பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் சுவையுள்ளதாக மாறும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இதய பரிசோதனை இந்த எக்கோ பார்ப்போம்ல மிஷின், அதில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் நம்ம இதய துடிப்பை வந்து இப்படி தான் காட்டும். இந்த வேவ் லென்த்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலேயும் கீழே இப்படி தான் போயிட்டு வரும். அந்த லென்த்து மேலே கீழே இப்படி போயிட்டு வர்றப்ப தான் நம்ம உயிரோடவே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக இருக்குது. அந்த கோடு அப்படியே நம்ம இதய துடிப்புக்குரிய கோடு ஒரே லைன் அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உயிர் இல்லை உயிரோட்டமாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் மேடு பள்ளம் வரும்போது தான் நம்ம வாழ்க்கை சுவையாக அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு மட்டுமே துன்பம் வருது, நமக்கு மட்டும்தான் சோதனை கொடுக்குறார், நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது அப்படின்னு இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது உண்டு. அது இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை சுவையுள்ளதாக மாறும். மேலும் நாம் உயிரோட்டமாக சுறுசுறுப்பாக இயங்கினால்தான் நாம் வாழ்க்கையை சுவைத்து வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அன்பர்களே. வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி.